துரைமுருகன் அப்படின்னாலே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசக்கூடியவர் தான். நிறைய பேசியிருக்காரு, பார்த்துருக்கோம். பாராளுமன்ற தேர்தலில் கூட அவருடைய மகன் எப்படி சொன்னார், பெண்கள்லாம் நீங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுன்னு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், குடிமத்துக்கு 1000 ரூபாய் வந்துருச்சான்னு கேட்டாரு. இப்போ அதே மாதிரி ஒரு நக்கலான பேச்சு துரைமுருகன் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு 1000 ரூபாய், உங்க பையனுக்கு 1000 ரூபாய், அதாவது படிக்கிற பையனுக்கு, அப்புறம் உங்க பொண்ணுக்கு 1000 ரூபாய், இப்படி நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அடுத்த மாசம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா தெரியாது அப்படின்னு அவருடைய பாடி ரியாக்ஷன்ற பாணியிலேயே நக்கலான பேச்சை பேசியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? சர்ச்சைக்குரிய பேசுன்னு சொன்னீங்க. சமீபத்தில் ஒரு பேச்சு, அவருடைய பேச்சு ஞாபகத்துக்கு வந்தோடனே அதை சொல்றேன். அப்புறம் இந்த செய்திக்குள்ள வர போகலாம். ஏன்னா நல்லா காமெடிக்கு நிறைய பஞ்சமே இல்லை தமிழ்நாட்டில். உங்களுக்கு எத்தனை ஹார்ட்? ஒரு ஹார்ட் தான். ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் ஆட்சியை எந்த கொம்புனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அண்ணாவுடைய இதயம், பெரியாருடைய இதயம், கலைஞருடைய இதயம், இதெல்லாம் இருக்கு. அப்ப எத்தனை இதயம் தெரியல. அவருடைய இதயம் ஒண்ணு இருந்தா 4 வருமானம் தெரியல. இதுதான் பகுத்தறிவு. அது நீங்க என்ன கவனிக்கணும்னா, நான் ரசிச்சேன் அந்த பேச்சை. ஏன் ரசிச்சேன்னா, இந்த 3 பேருடைய இதயம் இருக்கின்றதுன்னு தான் சொன்னாரே தவிர 3 பேருடைய மூளை இருக்குன்னு சொல்லல அவரு. இல்லைங்களா? இப்போ உங்க செய்திக்கு வருவோம். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சொல்லக்கூடிய செய்தியிலேயே பாருங்க, ஒரு ஏளனமா சிரிக்கிறார். பொன்முடி வந்து ஓசி பஸ், ஓசி ஓசி, அது அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ மக்களை வந்து பிச்சைக்காரனை போல, பூவை போல அவங்க ட்ரீட் பண்றாங்க. அவங்களுடைய தொழிலே தெரியுது. ஏன்னா ஆசிஃப் இவனுடைய பாக்கில இருந்தா கொடுக்கறான் கிடையாது. இவன் வந்து கொள்ளையடிக்கிற வரிப்பணத்தை மக்களுடைய வரிப்பணத்துல எடுத்து மக்களுக்கு இலவசமா கொடுக்கறான். ஆனா சொல்லக்கூடிய திமிரு பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணி வந்து பெரிய ராஜா மாதிரி. அது வந்து அந்த பேச்சுல உங்களுக்கு தெரிஞ்சது. இதை கவனிக்கூடிய என்னன்னா, மக்கள் வந்து இலவசங்களுக்கு மயங்கக்கூடிய வரை இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆயில் ரிச் கண்ட்ரிஸ், துபாய் இருக்கலாம், இல்ல சவுதி அரேபியா, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா பெரிய அப்படியே பணம் கொழிக்கக்கூடிய நாடு, அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ நார்வே, இதெல்லாம் ஆயில் ரிச் கண்ட்ரிஸ். அப்ப உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் விட அதிகமான ஆயில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க, இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு 3 டஜன் கண்ட்ரிஸ் இருக்கும் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அது தவிர இந்தியா மாதிரி பல கண்ட்ரிஸ் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. இப்ப கடற்கரையில போய் ரிக் போட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் இருக்கு. அப்ப உலகம் முழுக்க இப்படி எல்லா நாடுகள்ல எவ்வளவு ஆயில் இருக்கு அதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா, அதெல்லாம் 60%னா 40% ஆயில் ஒரே ஒரு கண்ட்ரிலேயே இருக்கு. அப்ப அது எவ்வளவு பணக்கார நாடா இருக்கும். ஆனா பிச்சைக்கார நாடா இருக்கு. இன்ஃபிளேஷன் அதிகம். அமெரிக்கா வந்து தட்டி தூக்கிட்டு போறா. யாருன்னா வெனிசுலா. அது அப்படி சீரழிந்ததுக்கு காரணம் ஃப்ரீபீஸ். ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு. எந்த அளவுக்கு இலவசங்களால் ஒரு நாடு வந்து இப்படி வந்து மக்கள் வந்து சோம்பேறி ஆயிட்டான். ஒன்னும் தெரியாது. பாரம்பரியமா பண்ண அக்ரிகல்ச்சர் மறந்தாச்சு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மறந்தாச்சு, ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் இலவசமா கொடுத்தாச்சு ஒரு 3 ஜெனரேஷன். அப்ப இலவசங்கள் எப்படி ஒரு நாட்டை சீரழிக்கும் என்பது கண் முன்னால் இருக்கக்கூடிய உதாரணம் வெனிசுலா. ஹையஸ்ட் ஆயில் ரிசர்வ், ஆனா பிச்சைக்கார நாடு போல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க, இலவசங்களை கொடுத்து 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 இந்த மக்கள் சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு மோசமானாலும் பரவாயில்ல, இவன் ஆட்சிக்கு வரணும். இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது பார்த்தா இப்ப கூட புதுசா ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, காலி மது பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் தராங்க அப்படின்ட்டு. ஆமா, மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு இலவச மாயையில வந்து கொண்டு இலவசம் அடிச்சு ஓடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மக்கள். ஒரு ஜெனரேஷன் அப்படி கொண்டு ஒரு ஜெனரேஷன் இல்ல, இந்த திராவிட கட்சிகள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்து அதுல இருந்து கொண்டாச்சு. இதுல நீங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, பொண்ணுக்கு வந்து 1000 ரூபாய், அப்ப வீட்டுல போய் செலவு காசு கேட்க வேணாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு 1000 ரூபாய், எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும், எலெக்ஷன் வருது இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் தேர்தலில் எல்லோருக்கும் காசு கொடுப்போம் இல்லையா? ஓபன் ஸ்டேட்மெண்ட். தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது என்ற விதிமுறையில இருந்தாலும் கூட
அதை எவ்வளவு அழகா வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி மெசேஜா சொல்றாரு பாருங்க. நான் எலெக்ஷன்ல காசு கொடுப்பேன்யா, வாங்கிக்கோ, எங்களுக்கு ஓட்டு போடு என்று சொல்கிறார். இப்ப இந்தியாவிலேயே முதலாக திருமங்கலம் ஃபார்முலா கொடுத்தது தமிழ்நாடு. வீட்டுல வந்து கதவு காலையில பார்த்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு 1000 ரூபாய் டொப்பு டொப்புன்னு ஊழ்ந்திருக்கும். இப்படி ஃபார்முலா. அதன் பிறகு அது இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் ஆர்கே நகர் ஃபார்முலா, இன்னும் இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் ஈரோடு ஃபார்முலா. ரிசார்ட்லாம் கொடுத்தாங்களாம், ரிசார்ட் டிக்கெட் கொடுத்தாங்களாம், ஒரு கூப்பன் மாதிரி இருக்குமா, கொண்டு போய் கொடுத்தா மளிகை சாமான் 1 மாசத்துக்கு கிடைக்குமா, என்னென்னமோ சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. அப்ப மக்களை இலவசங்களுக்கு பழக்கப்படுத்தி அவன் வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி பண்ணிட்டாங்க. விலைக்கு வாங்கக்கூடிய ஓட்டை விற்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லக்கூடிய ஜனநாயகத்துடைய மாண்பை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த கழகங்கள். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கெல்லாம் காசு கிடையாது. இந்த காசை வாங்கி கொண்டு திமுகவுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் என்று ஒரு ஸ்டடி பண்றான். அவங்களுக்கு மட்டும் வீட்டுல அந்த காசு வரும். எப்படியா அதுக்கு ஒரு சேனல், அந்த சேனல்ல வரும். பழைய காலத்துல வந்து வீட்டு ஜன்னல் வழியா காசு போடுறது, ரகசியமா காசு கொடுக்கறது, டோக்கன் கொடுத்து அங்க போய் வாங்கிக்கிறது எல்லாம் பழைய காலத்து ஸ்டைல். இப்போ புதுசா டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. அதனால இலவசங்களை என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் என்ன வேணா கொள்ளடிப்போம், எத்தனை கொள்ளடிக்கலாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ கொள்ளடிச்சாலும் கடைசி அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு குவார்டர், ஒரு பிளேட் பிரியாணி, அப்புறம் காசு கொடுத்தாச்சுன்னா திரும்பி நமக்கே இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு திமிராக பேச முடிகிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா. தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட திராவிட கழக கண்மணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவங்களா பானிபூரி வாயன், பானி பீரா வாயன் எல்லாம் சொல்லி கிண்டல் படுத்தக்கூடிய பீகார் மக்கள் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவன் கேவலமா சொல்றான், ஆனா அவன் ஒழுங்கா இருக்கான். இவங்க தான் இப்படிப்பட்ட ரவுடிகளை, விற்கக்கூடியவர்களை, ஊழல்வாதிகளை இவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால மாற்றம் வர வேண்டும் என்றால் இதுதான் இங்கதான் வரணும். மக்களை பார்த்து கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், மக்கள் சிந்திக்கணும். இன்னொன்னு, வெளிப்படையாக நாங்க வந்து காசு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கான அர்த்தம் அடுத்து எல்லா விதமான மால் ப்ராடக்ட்ஸ்க்கு நாங்க தயார் என்று இப்போதே வந்து மெசேஜ் கொடுக்கிறோம். அதனால தேர்தல் கமிஷன் உடனடியாக தலையிட்டு இவர் பேசின பேச்சுக்கு விளக்கம் கேட்கணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும்.